அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உங்களை விட்டு விலகியது சனி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான 3 விஷயங்கள் நடக்க போகிறது. கடகராசிக்காரர்களுக்கு யார் முட்டுக்கட்டை இட்டாலும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் 3 விஷயம் நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் பல வகையிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நவ கிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. செவ்வாயின் ஆதிக்கம் இருந்தால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் வீரம் என்பது நிறைவாக கிடைக்கும். அதே சமயம் பொசுக்கு பொசுக்கு என கோபம் வருகிறது என்று சொல்வார்கள். அப்படி கோபம் வருகிறது என்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. சில நேரங்களில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சில பணிகளை செய்தாலும் கூட அவை வெற்றி நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. இந்த வேளையில் மே 5ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க செவ்வாய். எனவே மிகப்பெரிய 3 விஷயம் நடக்க போகிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றத்தை செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆளுமையில்தான் மிக பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் கைகூடுவதாக இருந்தாலும் நிச்சயமாக திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் செவ்வாயின் பங்களிப்பு இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்று என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்களை நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. கவலைகள் அனைத்தும் முழுமையாக நீங்கி சுப நிகழ்வுகளை உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் அடுத்தடுத்து சுப நிகழ்வுகளை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு முதல் விஷயமாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இரண்டாவது விஷயமாக பார்க்கப்படுவது பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே உங்களுடைய பெயரில் ஒரு குண்டுமணி அளவாவது சொத்துக்களை பதிவு செய்யவோ அல்லது சொத்துக்கள் வாங்கக்கூடிய அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய விஷயம் நிச்சயமாக நடைபெற போகிறது. இது இரண்டாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் இந்த வேளையில் பல பெயர்களில் அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் 2 முக்கியமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய வேளையில் மூன்றாவது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது பொதுவாகவே செவ்வாயை பார்த்தவரை பூமிக்காரகன் சகோதரக்காரகன் உத்வேகக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் உத்வேகம் நிறைந்த ஆற்றலை கொடுப்பதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக சனி பகவானை விட்டு விலகுகிறாருங்க. செவ்வாய் சனி சேர்க்கை என்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பு. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து சனி பகவானை விட்டு விலகும் இந்த தருணம் என்பது மூன்றாவது மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கக்கூடிய விஷயம். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த ஏதோ ஒரு நிகழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. அது நபராக இருக்கலாம் அல்லது செயலாக இருக்கலாம் அல்லது விஷயமாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாயை விட்டு சனி பகவான் விலகுகிறாருங்க. சனியை விட்டு செவ்வாய் விலகுவது ஆட்சி பலம் பெறுவது இரண்டுமே அற்புதமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலேயே மிக வலுவாக செவ்வாயின் அமைப்பை ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக செவ்வாய் நவ கிரகங்களிலேயே குரு சனி ஆகிய 2 கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் செவ்வாய் மிக
மிகவும் வலுவாக தனது பார்வையை 4, 7, 8 ஆகிய இடங்களில் பதிக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல வாய்ப்புகளை அபரிவிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாயின் சிறப்பு பார்வை அமைய போகிறது. அதிலும் ஆட்சி பலம் பெற்று அவர் பல இடங்களை இந்த தருணத்தில் பார்ப்பதால் பல வகையிலான நல்ல மாற்றங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. அதனவேதான் மே மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் 3 மிக முக்கியமான விஷயங்கள் நடைபெறுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே பல சிரமங்களும் தடைகளும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது சிறப்பு வாய்ந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வெளியில் சொல்ல முடியாத பல நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் அதற்கு சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே இந்த வேளையில் அமைய போகிறது என்பதை செவ்வாயின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வாய்ப்புகள் கனகச்சிதமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கைகூடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக செவ்வாய் இந்த தருணத்தில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் சனியை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டம் நிறைந்த யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய நல்ல யோகமும் இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்பொருள் சேர்க்கைக்கான சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கிறது. இடம் சேர்க்கை அமைவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனியை விட்டு விலகி இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல பணிகளை உறுதியாகவே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. மிகப்பெரிய அளவிலான இக்கட்டு ஒன்று கடகராசிக்காரர்களாகிய உங்களை விட்டு விலக போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கவலை நீங்கி மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பொது வாழ்வில் மிக பெரிய அளவில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது வியாபாரம், தொழில் ரீதியாகவும் சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. லாபம் பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தில் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறும் செவ்வாயின் அமைப்பால் அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் நிறைவேற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது உங்களது கலைத்துறை சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். மாணவர்களின் கல்வியில் வியக்கத்தக்க வகையிலான சிறப்பான மாறுதல் உண்டு. பெண்மணிகள் பொருளாதார நிறைவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் கடகராசிக்கார பெண்மணிகள் சந்திக்க முடியும். சுயதொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட காரியங்களில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சி உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபரிவிதமான வளர்ச்சியும் இரட்டிப்பு நன்மையையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. தவறவிடாமல் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும்.